हाय மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಂಗೋಜಿ ಜಗನ್ನಾಥ ಸಮಸ್ಯೆಕ್ಕೆ ತೆಚ್ಚೊಂತಿ எம்தாசக்கு சிறுதாத்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி டே விலாக் தான் ஷூட் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நேற்று தான் விலாக் எடுத்தேன். இன்றைக்கி வந்து காசு வரலன்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு மெயின் பிரான்ச்சுக்கு வந்து அங்கே போகணும். ஸோ அதனாலே இன்ட்ரூ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பரபரப்பாக. அதுவும் இல்லாமல் நேற்று வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செல்வி மல்லிக் அப்படின்னு சொல்லிட்டு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்டேட். இன்றைக்கி பிறந்த நாள் யார் யாருக்கெல்லாமே பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. ஓகே, இன்றைக்கி வந்து நான் சீக்கிரமாகவே கிளம்பணும். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே நல்லா படிப்பா, ரொம்ப அழகாக படிப்பா. அவள் வந்து இப்போ வந்து மேரேஜ் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை. பட் அவள் வந்து ஆன்லைனில் வந்து டியூஷன் எடுக்கிறா. உண்மையாகவே சொல்கிறேன், அவள் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 கிளாஸ் தான். அவளோட நம்பரும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பேர் வந்து அருள். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தெலுங்கு, தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து கன்னடா, இந்த 3 லாங்குவேஜ். அதுக்கப்புறம் மேக்ஸு, சயின்ஸ் கிடையாது, சோஷியல் சயின்ஸ், மேக்ஸு, இது எல்லாமே அவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒன்றுமே படிக்க தெரியாதவங்களுக்கு கூட வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து நான் மேலே உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன டவுட் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நானே அவகிட்ட சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவள் நல்லா படிப்பா. ரொம்ப டேலண்டடான பொண்ணு தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க வந்து மேக்ஸ் தெரியல அப்படின்னா, தெலுங்கு தெரியல, தமிழ் தெரியல, கன்னடா தெரியல, எந்த லாங்குவேஜ் தெரியல அப்படின்னாலுமே அவளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவள் வந்து ரிப்ளை பண்ணுவாள். நான் சொன்னதாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், அவளுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாள். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பசங்களுக்கு வந்து மேக்ஸ் அதிகமாக அந்தளவுக்கு தெரியாது. இங்கிலீஷ் தான் ரொம்ப ப்ராப்ளம். ஆனால் அவள் வந்து நல்லா புரிகிற மாதிரி நல்ல டைம் எடுத்து அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறா. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஸ்க்ரீன் மேலே காட்டுறேன். அதை வந்து நீங்கள் அவளுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவள் நல்லா இது பண்ணுவாள். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டே விலாக் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் தான் அவள் சொல்லிக் கொடுக்குறா. ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதில் செக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் டே விலாக் தான். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இட்லி செய்ய போகிறோம். ஒடிசா ஸ்டைலில் வந்து இங்கே வந்து இட்லி செய்வாங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து உடனுக்குடனே பண்ணதுனால அது ஒரு மாதிரி இதாகிடுச்சு. மேபி இது வந்து ஒன் டே ஃபுல்லாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் அரைச்சிட்டு அப்படியே உப்பு போட்டு கொஞ்சம் சாப்பிட்ற சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா ஆயில் விட்டு தான் நாங்கள் எடுப்போம். மாமியார் சொன்னால் நான் இந்த மாதிரி துணியில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, துணியில் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த குழியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஃபுல்லாகாமல் பாதி பாதியாக மட்டும்தான் மாமியார் வந்து ஊற்றுறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி எனக்கு முதல் நாள் வேறையா அப்லோட் பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே என்னால் ஒன்றும் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து அதனாலேயே நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நான் வந்து சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் வர்றதுக்கே இப்போ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். இது நேற்று எடுத்த வீடியோ தான். அதுக்கப்புறம் நான் வந்து பேமெண்ட் வந்தது வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் இன்றைக்கி வீடியோவில் முடியுதா நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஏதாவது மறந்துருந்தேன் அப்படின்னா கூட யாரும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், மாமியார் வந்து என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தார். மாமியார் வந்து அந்த நம்ம வந்து செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பொலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொட்டுனா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பொலின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒவ்வொட்டுனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நான் வந்து டைட்டலும் அதே தான் வச்சுருந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. அதில் மீதமாக இருந்த இது வந்து இதில் வச்சுருக்காங்க.
அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ பாருங்கள், இப்போ வந்து எல்லாத்துலேயுமே எல்லா இதுவுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விடுறாங்க. இங்கே வந்து இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு உண்மையாகவே நான் ஒரு நாள் இந்த ஒடிசாவில் வந்து எப்படி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க, எப்படி உங்களோட கல்ச்சர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக கிடைக்கும். இவங்க வந்து இந்த மாதிரி இட்லி செஞ்சாலும் சரி, தோசை செஞ்சாலும் சரி, நம்மளை மாதிரி சட்னி வச்சு சாப்பிடவே மாட்டாங்க. நான் ஒரே ஒரு தடவை தான் வீடியோவில் காட்டியிருப்பேன் சட்னி வச்சு இட்லி செஞ்சது. அதை மட்டும்தான் சாப்பிட்டாங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்ததுனால அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து விதமாக சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் சொன்னார், என் மாமியாரும் சொன்னாங்க. சரி ஓகே, அது ஹாப்பியாக இருந்தால் நம்மளுக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது சொல்லும்போது. நான் கண்டிப்பாக வந்து ஒரு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே விவரம் இங்கே எப்படி கல்ச்சர்ஸ் எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு அதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சீனி போட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா? இந்த இதுக்கு தோசைக்கு சீனி போட்டு சாப்பிடுவாங்க. நம்மளால் அதை சாப்பிடவே முடியாது. இட்லி அப்படியே வெறும் இட்லியாகவே சாப்பிட்ருவாங்க. அது கூட எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிடுவாங்க. தோசை கூட சீனி இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளால் முடியவே முடியாது. ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் பட்ட பாடி இருக்கேன். ஐயோ, நம்ம சப்பாத்தி செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஒன்று குருமா இருக்கணும், இல்லை முட்டை பொரியல் இருக்கணும், இல்லை ஏதாவது தக்காளி சட்னியாச்சும் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்பாத்திக்கு கூட பால் வைப்பாங்க. அதுதான் பெரிய ஒரு இதுவே டாஸ்க். அது சாப்பிட்றதுக்கு உடனே நான் வந்து வாமிட்டிங் எடுத்துருவேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு அது ஒத்துக்காமல் இருந்துச்சு. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்கு எல்லாமே சப்பாத்தியில் வந்து பால் தொட்டு சாப்பிட்டா வாமிட் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 3 தட்டுலேயும் அடுக்கி வச்சாச்சு. நான் மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன் கம்மியாக பண்ணுங்கள், ஏன்னா இது உடனுக்குடனே அரைச்சி பண்ணதுனால ரொம்ப கெட்டியாகிடும், யாரும் சாப்பிட மாட்டாங்க, அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்ம நாளைக்கு வேணால் கூட அதிகமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்கல. அதிகமாக ஃபுல்லாகவே 3 தட்டுலேயும் ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வெளில கிளைமேட் பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 6:30 6:00 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் எடுத்து தான் மழை வந்து எந்த அளவுக்கு வந்து இடத்த வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக வச்சுருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மழை பெஞ்சாலுமே செம்மையான வேர்க்குது, ரொம்ப வந்து வெக்கையாக இருக்குது. உண்மையாகவே இது மழை பெஞ்சும் ஒன்றுமே யூஸ் இல்லாத மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக ஆயிடுச்சு. மழை வந்துச்சுன்னாவே தூங்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் குளிர்ச்சியே எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லை மழை வந்துச்சுன்னாவே பாதி நேரம் வந்து கரண்ட் போயிடுதா. பாதி நேரம் கரண்ட் போகும்போது சரியான வேர்க்குது, இருக்கவே முடியல. என்னடா இது இந்த அளவுக்கு கொடுமை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், மாமியார் வந்து இட்லி எடுக்கும்போது எவ்வளோ அளவுக்கு வந்து அது வந்து ஃபுல்லாகவே கல் மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆகுதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சாப்பிட்டுடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சாங்கன்னா வரும்போது போகும்போது எல்லாமே ஒன்று ஒன்று சாப்பிட்டு போவாங்க அப்படின்றதுனால செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டும் அதை தொட்டு சாப்பிடல. ஏன்னா ஒரு 2-3 இட்லி சாப்பிட்டாங்க. சொன்னாங்க என்ன இது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆனால் சாப்பிடும்போது அந்த அளவுக்கெல்லாம் ஓவரெல்லாம் இல்லை, மேலே இருக்கிறது மட்டும் ரொம்ப காஞ்சி போகிற மாதிரி இருக்குது. நான் அதனால் மாமியார்கிட்ட சொன்னேன் 2 கையில் மட்டும் கொடுங்க, நான் சாப்பிட்றேன்னா இல்லைன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கிருஷ்ணர் ட்ரெஸ் போட்டாங்கன்னா எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. கிருஷ்ணருக்கு வந்து புதுசாக ஹாரம், அதுக்கப்புறம் கைக்கு வந்து அந்த மணியில் நானே பண்ணது, அதுக்கப்புறம் மூடி, அதுக்கப்புறம் வந்து கலர் ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாமே இந்த மாதிரி கடவுளுக்கு அழகு பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது, சாமி பூஜை பண்ணும்போது வீடியோ எடுத்து போட சொல்லிங்க. கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன். கொஞ்சம் வேலையில் பிஸி, அதனால தான் என்னால் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், இதை வந்து நாகப்பழம்னு சொல்லுவாங்க, நார்கற்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வந்து நான் பேசுகிற பாஷையில் வந்து அதை வந்து நேர்லி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் தமிழில் வந்து நாகர் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் தப்பாக சொல்லியிருந்தேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க.
கொஞ்சம் வாய் கொஞ்சம் உலருது. இங்கே பாருங்களேன், மரத்தை வந்து வெட்டிட்டு எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. மேபி வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் என்னன்னு தெரியல. ஹஸ்பண்ட் சொன்னாங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து ரொம்ப பெருசாகாமல் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பாதி பாதி வந்து கருப்பாகவே இருக்கும். பட் அது அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. நான் சாப்பிடும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார், என்னடா இது அப்படின்ற மாதிரி. நேற்று தான் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாதி வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். பாதி வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு பார்த்தா அது இன்றைக்கி சாப்பிடவே முடியல. அதை தூக்கி போட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாகரப்பழம். யார் யாருக்கெல்லாமே பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கீரை விதை போட்டிருக்கும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. கீரை விதைகள் எல்லாமே நல்லா அழகாக வந்திருக்கு உண்மையாகவே. ஆனால் மாடு வந்து சைடில் வந்து நல்லா மிச்சிருச்சு. அந்த சைடில் பாருங்களேன், நல்லா இப்போ மழை விழுறதுனால தினமும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மழை வருதுனால எல்லாமே ஃபுல்லாகவே க்ரீன் ஆகிடுச்சு. எல்லாமே உயிரோடு அப்படியே தலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து விதைகள், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, மிளகா, அதுக்கப்புறம் வேறு என்னென்னவோ அனுப்பிச்சிருந்தாங்க. அது அந்தளவுக்கு எனக்கு சரியாக தெரியல. எந்த அளவுக்கு வேர்க்குதுன்னு பாருங்களேன். நல்ல மழை விழுந்திருக்கு 2 நாளாக. ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு வேர்க்குதுன்னு பாருங்கள். விதைகள் வச்சிட்ருக்காங்க. இன்னுமே அவங்க கொடுத்தது இன்னுமே இருக்குது. சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், நீ கொடுத்த விதைகள் எல்லாமே இன்றைக்கி நடப்போகிறோம். அந்த சிஸ்டர் பேர் வந்து மேரி சிஸ்டர். பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க. கீரைகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. நான் உங்களுக்கு பேக் கேமராவிலே காட்டியிருப்பேன். பாருங்கள், அன்றைக்கி டேயில் வந்து மழை விழுந்துச்சு. பட் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எல்லா விதையும் போட்டாங்க. வெண்டைக்காய் விதை வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நல்லா பழம் காய்க்குது. பட் அதை வந்து அந்தளவுக்கு வந்து இது பார்த்துக்க முடியல. ஏன்னா ஒன்று தான் இருக்குது அப்படின்றதுனால அசால்ட்டாக விட்டுறோம். ஸோ அதனால தான். பூசணிக்காய் விதையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொன்றா வந்து அதை வந்து புதைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் விதை கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுச்சு. பாருங்கள், தக்காளி விதை எல்லாமே எல்லா விதையும் நான் வந்து தூக்கி போடலை. அக்கா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவங்க கொடுத்த விதை எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க, நான் கொடுத்த விதை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கான சமையல் இவ்வளோ தான். ஓகே, இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஓகே, பாய். வந்ததுக்கப்புறம் நம்மளோட காஸ்டியூமுக்கு மாற்றியாச்சு. என்னால் சுத்தமாக முடியல. வந்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. மாற்றிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஃபேஸை பார்க்க கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் சிம்பிளாக இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை வந்து கொஞ்சம் மேக்கப்பாக இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லேட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக. ஓகே, பாய்.